சென்னை திருச்சி இடையே இயக்கப்படும் புதிய பேருந்துகள் மக்கள் வரவேற்பு. திருச்சி மற்றும் சென்னை இடையே புதிய ஏசி மல்டி ஆக்சல் பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. தனியார் பேருந்துகளை விட பாதி விலையில் டிக்கெட் கிடைப்பதால் இந்த பேருந்துகள் நல்ல கூட்டம் நிரம்பி வழிகிறது. 2 பேருந்துகள் பஞ்சப்பூரிலிருந்து மதியம் 1 மணிக்கும் இரவு 11 மணிக்கும் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்தும் இதேபோல் காலை 10 மணிக்கும் இரவு 11 மணிக்கும் பேருந்துகள் புறப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் 51 பேர் பயணிக்கலாம். இரவு 11 மணிக்கு புறப்படும் பேருந்து பஞ்சப்பூரிலேயே நிரம்பிவிடுவதாக எஸ்ஐடிசி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதியம் 1 மணிக்கு புறப்படும் பேருந்தில் சில இருக்கைகள் காலியாக இருந்தாலும் வழியில் உள்ள நிறுத்தங்களில் பயணிகள் ஏறிக்கொள்கிறார்கள். பயணிகளுக்கு பேருந்தின் வசதி மற்றும் சரியான நேரத்தில் சென்றடைவது திருப்தியளிப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தனியார் பேருந்துகளை விட டிக்கெட் விலை குறைவாக இருப்பதால் மக்கள் வழியில் ஏறி பயணிக்கிறார்கள். தனியார் மல்டி ஆக்சல் பேருந்துகள் திருச்சி சென்னை இடையே இரவு நேரங்களில் ஒரு டிக்கெட்டுக்கு ரூபாய் 1330 வரை வசூலிக்கின்றன. ஆனால் எஸ்ஐடிசி பேருந்துகளில் டிக்கெட் விலை ரூபாய் 565 மட்டுமே. ஆன்லைன்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்புபவர்கள் எஸ்ஐடிசி இணையதளத்தை பயன்படுத்தலாம். திருச்சியிலிருந்து பெங்களூரு செல்லும் பயணிகளும் இது போன்ற சேவைகளை எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக ஐடி துறையில் பணிபுரியும் இளைஞர்கள் இந்த கோரிக்கையை வைத்துள்ளனர். திருச்சியிலிருந்து பெங்களூரு செல்ல ரயில் வசதி குறைவாக உள்ளது. அதனால் ஏசி மல்டி ஆக்சல் பேருந்துகள் இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று பெங்களூருவில் பணிபுரியும் திருச்சி இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய பேருந்துகள் பயணிகளுக்கு ஒரு நல்ல மாற்றாக அமைந்துள்ளது. குறைந்த கட்டணத்தில் சொகுசான பயணத்தை விரும்புவோருக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த சேவையை விரிவுபடுத்தினால் மேலும் பல பயணிகள் பயனடைவார்கள். இது தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது விரைவில் இதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர்.